ஸ்ரீ ரேவா காண்டம் 24ஆம் அத்தியாயம். கர மற்றும் நர்மதையின் சங்கமத்தின் கர நர்மதையின் பெருமை. குறிப்பு: நர்மதையின் துணை நதியான கர என்ற சிற்றாறு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கரத்தின் வியர்வையிலிருந்து தோன்றியதால் அப்பெயரை பெற்றது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: மாந்தாதாபுரத்தில் உள்ள கர மற்றும் நர்மதையின் சங்கமத்திற்கு சென்று நீராடி பித்ருக்களை திருப்தி செய்தால் அது பித்ருக்களை விஷ்ணு லோகத்திற்கு அழைத்துச் செல்லும். முற்காலத்தில் அவர்களை கொல்லும் விருப்பத்துடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது திருக்கரங்களை தேய்த்து சக்கரத்தை எடுத்தார். அவருடைய வியர்வையிலிருந்து அந்த சிறந்த நதி தோன்றி ரேவா நதியுடன் கலந்தது. அங்கு புனித நீராடுவதால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.